ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி நீதிமொழியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரை. இந்த நாளின் செய்தி என்னவென்றால், 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். 17ஆம் வசனம், அவையாவன மீட்டுமையான சிந்தை, மீட்டுமையான கண், பொய்நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். 19ஆம் வசனம், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகியவைகளே. நாளிலே ஆண்டவர் அருவருக்கின்ற ஒரு 6 காரியங்களை உங்களை நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். பொதுவாக இன்றைக்கு எதிர்மறையான செய்திகளை மக்கள் விரும்புவதில்லை. எப்பொழுதுமே நேர்மறையான செய்திகள். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய், இப்படிப்பட்ட செய்திகளைத்தான் அதிகமாக கேட்க விரும்புகிறோம். அதாவது, எனக்கு சாதகமாயிருந்தால் அந்த செய்தி எனக்கு பிரயோஜனமா இருக்கும், எனக்கு சாதகம் இல்லை என்றால் அந்த செய்தி எனக்கு பிரயோஜனமா இல்லை. இன்றைக்கு அநேகருடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், இன்றைக்கு மக்கள் சபைக்கு போகிறதே ஒரு ஆசீர்வாதத்திற்காக போகிறார்கள். ஆனால் இந்த நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் சற்று எதிர்மறையா நம்மோடு பேசுகிறது. அது சொல்லும் சத்தியம் என்னவென்றால், தேவன் அருவருக்கிற 6 காரியங்கள். தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதிர்மறையாய் பேசுகிறார். இது தேவையில்லை, இது தேவை. இன்றைக்கு நம்முடைய ஆட்டிடியூட் அண்ட் ஆக்ஷன்ஸ், நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய சிந்தைகளும் எப்படி இருக்கிறது? தேவன் விரும்புகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில 3 விரும்புகிறார். ஒன்று பரிசுத்தம், இன்னொன்று ஒரு சமநிலை பிரமாணமான வாழ்க்கை, மூன்றாவது தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவியம். திரும்ப சொல்லுகிறேன், God expect holiness and godliness. இன்னைக்கு இந்த ரெண்டுமே குறைந்திருக்கிறது. காட்லினஸும் இல்லை, ஹோலினஸும் இல்லை. அதாவது தெய்வ பக்தி என்று பெயர் பெற்றிருக்கிற ஒரு பக்தி, பொலியான பக்தி, காட்லினஸ், ஒரு தெய்வ பக்தி, அந்த ரியல் காட்லினஸ் இன்னைக்கு குறைந்திருக்கிறது. இரண்டாவது, தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று ஹோலினஸ். இன்றைக்கு இந்த ரெண்டுமே திருச்சபையில குறைந்திருப்பது மிக துக்கமான ஒன்று. அன்றைய திருச்சபையில 7 இருந்தது, ஆனால் அந்த ஹோலினஸ் இருந்துச்சு. இந்த திருச்சபையில வசதி இருக்கிறது, ஆனால் பரிசுத்தம் இல்லை. அந்த திருச்சபையில அந்த அடிப்படை தேவைகள் இல்லை, பட் there was a godliness. ஒரு தேவனுக்குரிய, தேவன் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் இருந்தது. இன்றைக்கு வசதிகள் பெருகிவிட்டது, ஆனால் காட்லினஸ் அண்ட் ஹோலினஸ் மிக குறைந்து விட்டது. இந்த நாளின் அந்த செய்தி என்னவென்றால், அன்பானவரே, what God expect from you and me, உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை. அதாவது, நீங்களும் நானும் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ விரும்புகிறோம். God wants a better life. இதை விட மேலான, இன்னும் அவரோடு ஜீவிக்க, அவரோடு வாழ. இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி ஒரு எதிர்மறையான செய்தியா இருக்கலாம், ஆனால் அந்த எதிர்மறையான செய்தியில ஒரு நேர்மறையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு செய்தி எல்லாமே பாசிட்டிவ். இன்றைக்கு பேசுகிற மிகப்பெரிய பிரபலங்கள், ஜான் ஓஸ்டின், ரிக் வாரன், நம்முடைய தமிழகத்தில் ஏராளமான செய்தியாளர்கள், எல்லாமே பாசிட்டிவ் பிரீச்சர்ஸ் தான். அது நல்லது. ஆனால் அதே வேளையில அந்த ஒரு விசுவாச நெகட்டிவ் சைடு என்ன? யாருமே திருச்சபை மக்கள் கூட ஒரு நெகட்டிவ் சைடை பேசும்போது அதை விரும்புவதில்லை. அதை அவர் குற்றப்படுத்துவது போல தோன்றுவது இல்லை. அது குற்றப்படுத்த அல்ல, அவர்களை சரி செய்ய. அதனால தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தை, அன்பானவர்களே, இன்னைக்கு எல்லாருமே ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒரு உயர்ந்த வாழ்க்கை, 4 பேர் பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கான வாழ்க்கை. ஆனால் அதை விட சிறந்தது என்னவென்றால் ஒரு பெட்டர் லைஃப், தேவனுக்கு மகிமையான, தேவனுக்கு சிறப்பான, தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை. இதனாலே ஆனால் அதை குறித்து கேட்க இன்றைக்கு மக்களுக்கு மனதில்லை. இந்த திருச்சபையில் அதிகமாக மறக்கப்பட்ட ஒரு சத்தியம் நரகம், பரிசுத்தம், நியாய தீர்ப்பு, இவர்களை பேசுகிறதற்கு ஆட்கள் இல்லை. இன்றைக்கு கடைசியா சின்ன கேள்வி, நரகத்தை பத்தி எப்ப கேட்டிருக்கிறீங்க? பரிசுத்தத்தை பற்றி, நியாய தீர்ப்பை பற்றி, when was the last time you heard the message? ஏனென்றால் மக்களை விரும்புவதில்லை. இன்றைக்கு எல்லா செய்திகளுமே, ஊடகத்தில் வரும் எல்லா செய்திகளுமே, எல்லா ஊழியர்களுமே
இன்றைக்கு பிரபலமா இருக்கிற அத்தனை பேருமே யாரோ ஒரு சிலர் மட்டுமே சத்தியத்தை பேசுகிறார்கள். ஆனால் அப்படி பேசுகிற மக்கள் ஜனங்களால் புகழப்படுவதில்லை, ஜனங்களை பார்ப்பது இல்லை. ஏனென்றால் அவர் நினைக்கிறது எல்லாமே இந்த நாளுக்கான தேவைகள் சந்திக்கப்பட்டால் போதும். அதைத்தான் அந்த நாடுகளுக்கு பாடுகள் உண்மை, போராட்டங்கள் உண்மை, பிரச்சனைகள் உண்மை. அதை விட உண்மை தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற மாபெரும் நம்பிக்கை, தி கிரேட் பிளான். இன்றைக்கு தேவன் அருவருக்கிற ஒரு 6 காரியங்களை நம்பர் 1 என்று சொன்னேன். அதாவது இன்றைக்கு பாவத்தை குறித்து பேசுகிற ஊழியர்கள் மிக குறைவு. பாவத்தை குறித்து பேசுகிற ஊழியர்கள் குறைவு என்றால் பாவத்தை குறித்து பேசினால் ஜனங்க வரமாட்டாங்க, அவருடைய வாழ்க்கையின் தேவை சந்திக்கப்படாது. ஒரு சிலர் இருக்கிறார்கள், there are some preachers பாவத்தை குறித்து பேசுறோம். ஆனால் அது பாவத்தை குறித்து பேசாவிட்டால் அந்த அர்த்தமே இல்லை. ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம், மருத்துவமனைக்கு போகும்போது நம்முடைய அந்த மருத்துவர் நம்முடைய நெகட்டிவ் சைட சொல்றார், உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், குறைகள், இதையெல்லாம் செய்தால் உங்கள் வியாதி சுகமாகும், இந்த கட்டியை அகற்றினால் உங்களுடைய கேன்சர் சுகமாகும். இல்லை, அது அப்படியே இருக்கட்டும். இன்னைக்கு ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் அப்படித்தான், அது அப்படியே இருக்கட்டும், நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். அன்பானவர்களே, ஒரு மருத்துவ போகிறோம், அவர் சொல்லுகிற பல காரியங்கள் நமக்கு உடன்பாடு இல்லை, அது அதிர்ச்சியை தருகிறது. மருத்துவமனைக்கு போகிறோம், இந்த வியாதி உங்களுக்குள் இருக்கிறது. அந்த காலம் கூட சொன்னேன். ஒரு முறை நான் ஆம்ஸ்டர்டாம் என்ற பட்டணத்திலிருந்து நான் குளிரான தேசத்திலிருந்து வந்தேன். 1 மாத காலம் அந்த ஐரோப்பிய நாடுகளை பிரயாணம் பண்ணினேன். வரும்போது மிகுந்த பலவீனப்பட்டு வந்தேன். நான் மருத்துவமனைக்கு ஒரு நண்பரை அழைத்துக் கொண்டு போனார். அந்த மருத்துவர் பணியாற்றுகிறார். அந்த மருத்துவர் பார்த்த உடனே சொன்னார், எனக்கு இந்த பிரச்சனை என்று சொன்னார். பார்த்த உடனே, ஸ்கேன் ஒண்ணுமே இல்லை, பார்த்த உடனே சொன்னார், உங்களுடைய லங்ஸ்ல நீர் இருக்கிறது, அது உடனே வெளியேற்றப்பட வேண்டும். அது எப்படி அவர் கண்டுபிடித்தார் என்பது இன்று வரைக்கும் எனக்கு புரியவில்லை. நேற்று கூட என்னுடைய நண்பரை அழைத்து கொண்டு போனேன் மருத்துவமனைக்கு. அவருக்கு காய்ச்சல். அந்த டாக்டர் உடனே கேட்டாரு, நீங்க நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு வந்தீங்களான்னு கேட்டார். அவர் அப்பதான் அஸ்ஸாம்ல இருந்து நேரா வந்தார். என்னுடைய மூத்த மருமகன், அவர் ஒரு ஊழியர், இந்த ஊடகத்தில் நிறைய பேசியிருக்கிறார். அவர் வரும்போதே காய்ச்சலோடும் அதிக சளியோடும் வந்தார். அந்த மருத்துவத்தை கூட்டிக் கொண்டு போனோம். அவர் கேட்ட முதல் கேள்வி, நீங்கள் நார்த் ஈஸ்ட்ல இருந்து போயிட்டு வந்தீங்களான்னு கேட்டார். யோசித்து ஆச்சரியமா இருந்தது. அவர் அப்பதான் ஜஸ்ட் அரைவ்டு, 5:30 மணிக்கு வந்தார். அவர் 6:30 மணிக்கு மருத்துவமனைக்கு கூட்டிக் கொண்டு போனோம். அவர் அவருக்கு காய்ச்சல், சளி, இருமல் முடியவில்லை. அவர் பார்த்த உடனே சொன்னார், நீங்கள் நார்த் ஈஸ்ட் போயிட்டு வந்தீங்களான்னு கேட்டார். ஆச்சரியமா இருந்தது. அவர் தீர்க்கதரிசி அல்ல, சாதாரண மருத்துவர். அப்படியானால் ஒரு மருத்துவருக்கு நம்முடைய பலவீனங்கள் தெரிகிறது, படைத்தவருக்கு எப்படி தெரியும்? ஆனால் அந்த படைத்தவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு ஊழியன் சொல்லுகிற வார்த்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த நாளின் செய்தி என்னவென்றால், அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு வியாதிக்கு ஒரு நெகட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான், பாசிட்டிவ் ட்ரீட்மெண்ட் கிடையாது. அறுவை சிகிச்சை இஸ் நாட் பாசிட்டிவ், நெகட்டிவ். அந்த மருந்து நெகட்டிவ் தான். இந்த கசப்பு, அது வேதனை, அதுல நிறைய வலி இருக்கிறது. ஆனால் அந்த ஒவ்வொரு நெகட்டிவ் ட்ரீட்மெண்ட்டுமே ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுகிறது. எனவே என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, டோன்ட் நெக்லெக்ட் தி நெகட்டிவ் ப்ரீச்சர்ஸ். அதான் அதுக்காக நெகட்டிவா பேச வேணுமே நான் சொல்ல மாட்டேன், அப்படி சொல்ல மாட்டேன். முடியாது, சாத்தியம் இல்லை, அப்படி அல்ல. ஒன்றை குறித்து அந்த அந்த பாவத்தை குறித்து பேசும்போது உங்களுக்கு ஏற்புடையதா இல்லாவிட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். சம்டைம் இட் மே நாட் பி பாசிட்டிவ். இன்னைக்கு அப்படியான இந்த குறி கேட்க போறவங்க எல்லாம், திரும்ப கேட்க போறவங்க எல்லாம் தங்களுக்கு சாதகமா ஒண்ணு சொன்னா பரவாயில்லை. நாத்தான் தாவீதை பார்த்து சொன்னான், அவன் தவறு செய்த போது, நீதான் அந்த மனிதன். தாவீது நினைத்தான் ஒரு பாசிட்டிவ் ரிப்ளை வரும்னு நினைச்சான். ஆனா எனக்கு வந்த நெகட்டிவ் ரிப்ளை தான். இன்னைக்கு பல நேரங்களில் we expect a positive answer from God. ஆனா தேவன் பல நேரங்களில் he gives a negative answer. அவனுடைய கருத்து என்னவென்றால், அந்த நெகட்டிவ் ஆன்சர் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். பல நேரங்களில் நாம் எதிர்பார்க்கிறோம், இதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், செய்ய வேண்டும், விரும்புகிறோம். அது நடப்பதில்லை. உடனே ஆண்டு மேல ஒரு கோபம், அவன் எனக்கு கொடுக்கல, நான் ஏன் அவரை ஆராதிக்கணும், எனக்கு அவர் செய்யலையே, நான் ஏன் அவரை நேசிக்கணும்? இல்லை அன்பானவர்களே, ஒவ்வொரு தேவன் ஒன்றை கொடுக்கவில்லை என்றால் ஒரு காரணம் உண்டு. தேவன் ஒன்றை கொடுக்கிறார் என்றால் ஒரு காரணம் உண்டு. ஒரு நல்ல வேலை கொடுத்திருக்கிறார், நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்,
நல்ல துணையை கொடுத்திருக்கிறார், நல்ல வசதி கொடுத்திருக்கிறார், நல்ல ஞானம் கொடுத்திருக்கிறார், நல்ல அறிவு கொடுத்திருக்கிறார், நல்ல திறமை கொடுத்திருக்கிறார். ஒரு சின்ன கேள்வி, அது தேவனுக்கு பயன்படுகிறதா? இந்த திருச்சபையில there are some people who are well potential. ரொம்ப திறமையான மக்கள் இருக்கிறாங்க, பல திறமைகள் இருக்கிறார்கள். மின்சாரம், இந்த பில்டிங், இந்த வீடியோ, ஆடியோ, பல துறைகள்ல நல்ல மல்டி டேலண்டட், அதாவது பன்முக திறமைகளை கொண்டவர்கள். ஆனால் தேவனுக்கு அதை பயன்படுத்துவதில்லை, வயிற்றுக்காகவே பயன்படுத்துகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை அவர்களுக்கு அழைப்பு இருக்கிறது, அங்கு வேலை, இங்கு வேலை, இங்கு வேலை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் தந்த திறமைகள் அதெல்லாம். அது ஒரு சின்ன சாதாரண வேலை இருக்கலாம், ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கா இருக்கலாம், ஒரு பிளம்பிங் ஒர்க்கா இருக்கலாம், ஏதோ ஒரு வேலையா இருக்கலாம். அது தேவன் தந்த திறமை. எத்தனை பேர் அந்த திறமை இல்லை? வாகனம் ஓட்டுவது, அந்த நாளை கர்த்தருடைய ஆலயத்துக்கு செலவு பண்ணுங்க, ஊழியருக்கு செலவு பண்ணுங்க, ஊழியக்காரருக்கு செலவு பண்ணுங்க. இசைக்கரு வாசிக்கிறக்கலாம், அன்னைக்கு கூட நீங்க சம்பாதிப்பதற்காக ஓடாதிருங்கள். அங்க அழைக்கிறாங்க, இங்க அழைக்கிறாங்க. நிறைய பேர் திருச்சபையில வாசிக்கிற நிறைய பேர் இந்த உலகத்திலும் வாசிக்கிறார்கள். கேட்டா அது எனக்கு தொழில், அதன் தேவை சந்திக்கிறது. செய்யுங்க, அது தனிப்பட்ட விருப்பம். அவர் கர்த்தருடைய நாள், அவர் தந்த திறமை அல்லவா? திறமை இல்லை, எனக்கு அந்த திறமை இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை கர்த்தருடைய வார்த்தையை பேசுவது. வாட் எவர் காட் ஹஸ் கிவன், தேவன் தந்த திறமைகள் தேவனுக்கு என்று பயன்படுத்துங்கள். தேவன் அருவருக்கிற, அதாவது அந்த நெகட்டிவ் செய்தியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஆபத்தாக முடியும். டாக்டர் சொல்றாரு, அறுவை செய்தி ஆக வேண்டும், இதற்கு இதுதான் நிவாரணம், இந்த உணவினை குறைக்க வேண்டும், சர்க்கரை சாப்பிடக்கூடாது, உப்பு போடக்கூடாது. அது அவருடைய விருப்பம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் அக்கறையோடு அவர் சொல்லுகிறார். அதை நீங்க எதிர்த்து நின்றால் உங்களுடைய வாழ்க்கை ஆபத்தாக முடியும். காலத்துக்கு முன்னே நாம் இந்த பூமி விட்டு கடந்து போய் விடுவோம். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, திருச்சபைகளை உங்களை கண்டிக்கும் போது, திருச்சபை ஊழியர் உங்களை உணர்த்தும் போது அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள், கவனிங்கள். இரண்டாவது, அது காலம் கடத்தி செய்தாலும் அது ஆபத்து. செய்யலாம், பிறகு பார்க்கலாம். நிறைய பேர் அப்படியே பார்க்கறாங்க. நல்லது, பிறகு பார்க்கலாம், நல்லது, பிறகு பார்க்கலாம். இது பிறகு பார்க்கிற காரியம் அல்ல. தமிழ் சொல்கிறார்கள், கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். அது ஏற்புடையதா என்று தெரியவில்லை. அதாவது காலம் கடந்த ஒரு தெளிவு, காலம் கடந்த ஒரு தீர்மானம், அது வேண்டாம். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, காலம் கடந்த ஒரு தீர்மானமும் காலம் கடந்த ஒரு முடிவும் தவறானது. எல்லாம் இப்படி நினைக்கிறாங்க, இன்னும் எனக்கு வயசு இருக்குது, இன்னும் எனக்கு காலங்கள் இருக்குது, இன்னும் எனக்கு நாட்கள் இருக்கிறது, இன்னும் ஐ கேன் சர்வைவ். முடியாது. அதாவது ஒரு நாளை தொடங்கி ஒரு நாளை முடிப்பது என்பதே கடினமான காரியம். இதை நம்மளோடு பேசும்போது ஒரு அடக்காரா எனக்கு சென்று விட்டு தான் வருகிறேன். ஒரு ஊழியர், கர்த்தருக்கு பயந்தவர், ஒரு ஊழியர் கூட்டத்தை கூட விட மாட்டார். நல்லா ஆராதிக்கிறவர், துதிக்கிறவர், கர்த்தருடைய வசனத்தை விரும்புகிறவர், என்னுடைய செய்திகளை எல்லாம் ரொம்ப அதிகமாக ரசிக்கிறவர். இங்கே நான் பிரசங்கம் பண்ணினாலும் முன்வரிசையில் உட்காருவார். சும்மா ஒரு பலவீனத்திற்காக மருத்துவமனைக்கு போனார். நேற்று அதிகாலையில் 5:30 மணிக்கு அவர் கர்த்தருடைய ராஜ்யம் சேர்ந்தார். அவர் நடக்காதனை சென்று விட்டு இப்பதான் உள்ளே வருகிறேன். அவருக்கு பலவீனம் இல்லை. கடந்த திங்கட்கிழமை தான் நான் ஊழியர் கூடுகையில பேசினேன். அந்த ஊழியர் கூடுகையில முன் வரிசையில் உட்கார்ந்து இருந்தார். ஒரு பலவீனம் இல்லை, நல்ல ஆரோக்கியமான ஒருவர், அரசு அலுவலகத்தில் உயர்ந்த பதவியில் இருந்தவர். பின்பு தேவனுடைய ஊழியத்திற்காக வந்து ஊழியம் சபை நடத்துகிற ஒரு மெய்ப்பர். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், லைஃப் இஸ் நாட் ஸ்டேபிள். வாழ்க்கை நீ நினைக்கிற மாதிரி அது நிரந்தரமானது அல்ல. நிரந்தரமற்ற வாழ்க்கையில நிரந்தரமான தேவன் சொல்லுகிறார், இதை செய் மகனே, அதை செய்யாதே மகனே. தேவன் அருவருக்கும் இந்த காரியங்களை, இந்த வசனங்களை தற்போது செய்து பாருங்கள். இது குற்றப்படுத்த அல்ல. தேவன் நம்மோடு பேசுகிற ஒவ்வொரு செய்தியான, எந்த செய்தியானாலும், இந்த ஊடகத்துல பல வாக்குத்தத்தங்களை பேசுகிறேன், ஏராளமான மக்கள் பார்க்கிறார்கள். சில கண்டித்து பேசுகிற செய்திகளை நான் பதிவிட்டிருக்கிறேன், அது யாரும் பார்ப்பதில்லை. எத்தனையோ செய்திகளை சொல்ல முடியும், எத்தனையோ செய்திகள். அதாவது அது ஒரு கண்டிப்பான செய்தி, அது யாரும் பார்ப்பதே இல்லை. 50க்கு மேலாக பார்வையாளர்கள் இல்லை, பல ஆண்டுகள் ஆனது பதிவிட்டு, அதை யாரும் பார்ப்பதில்லை.
இதற்கு என்ன காரணம் என்றால், இந்த ஜனங்கள் அனைவருக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் பொதுவாக செவித்தன உள்ள மக்கள் தான் ஏராளம். கிச்சிங் இயர்ஸ். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியர்கள் தான் இன்னைக்கு பிரபலமா இருக்கிறார்கள். நீங்கள் யார் வேண்டாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அடிக்கடி தொலைக்காட்சி பார்க்கிறீர்கள், ஊடகங்கள் பார்க்கிறீர்கள், ஊடகத்தில் பழக்கம் உள்ளவர்கள், இதை போன்ற ஆயிரக்கணக்கான செய்திகள் உங்களுக்கு கேட்டு பழக்கம் உண்டு. எனக்கு தெரியும், இந்த செய்தியை கேட்க சாதாரண மக்கள் அல்ல, தேர் வெரி ஜீனியஸ், அறிவாளிகள், படித்தவர்கள், அதிகமான ஆழ்ந்த அனுபவம் உள்ளவர்கள். ஆனால் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு செய்தி உங்களை மாற்றவில்லை என்றால் அது தேவனிடத்தில் வந்த செய்தி அல்ல. ஒரு செய்தி உங்களை கரெக்ட் பண்ணவில்லை என்றால் அது கத்தரிடத்தில் வந்த செய்தி அல்ல. ஒருவேளை ஒரு சொற்பொழிவு, இன்னைக்கு நிறைய பட்டிமன்றங்கள் இருக்கிறது, சிரிக்கலாம், அவங்களே போட்டாங்க வாங்க சிரிக்கலாம், அது சிரிப்பதற்கு. ஆனால் வேதம் சிரிப்பதற்கு அல்ல, வாழ்க்கையை சிந்தித்து சீர்படுத்தி உங்களை ஆராய்ந்து கொள்வதற்கு. நாளில நான் உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன், தற்பரிசோதனை நீங்கள் செய்யுங்கள். இன்றைக்கு நிறைய பேரு இதை விரும்புவதில்லை. வசனங்களை படிக்கப்பாங்க, ஒரு வசனம் என்னை தாக்கும் போது உடனே மூடி விடுகிறோம். அது ஏன்? அது யாரும் விரும்புவதில்லை, வெறுக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களால அது விட முடியாம இருக்கலாம், ஒருவேளை அதை மேற்கொள்ள முடியாம நீங்க தவிக்கலாம். ஆனாலும் அந்த உண்மை ஒத்துக்கொள்ளுங்கள். தேவன் சொன்னது போல அந்த வார்த்தை, தேவன் அறிவிருக்கிற அந்த காரியங்கள், உணர்வான் மேற்கிணையான கண் இருக்கலாம். ஜெபிங்க, கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த நிலையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க. பொய்னாவு அது சில பேருக்கு அது அப்படியே பழகி போச்சு. பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே பிறந்து பொய்யில வளர்கிற புலவர் பெருமாங்க. பொய் தான், மிகப்படுத்தலே ஒரு பொய் தான். என் கூட்டுக்கு எவ்வளவு பேர் வந்தாங்க, எத்தனை பேர் எனக்கு பார்வையாளர்கள், இவ்வளவு சப்ஸ்கிரைபர், அதெல்லாம் தேவையற்ற ஒன்று. மிகைப்படுத்தலே ஒரு பொய் தான். அடுத்த வார்த்தை, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை. எவ்வளவு பேர் இல்லையா, அவர் குற்றமற்றவர்கள், ஆனால் இன்னைக்கு அவர் தண்டிக்கப்படுவார். இன்னைக்கு நிறைய நம்முடைய நீதிமன்றங்கள்ல தவறு செய்தவன் வெளியே இருக்கிறான், தப்பே செய்யாதவன் இன்னைக்கு உள்ள இருக்கிறான். சட்டத்தில் 1000 அதுல காரியங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, துராலோசனையை பிணைக்கும் இருதயம். நீங்க என்ன பாருங்க, இந்த தவறான ஆலோசனை சொல்றவங்க கிட்ட தான் மக்களே போறாங்க. நீ அப்படி பண்ணு, நீ இப்படி பண்ணு, பேரை மாத்து, பத்திரம் மாத்து, அதுல இந்த இன்ஷியலை சேர்த்துரு, அதுல ஒரு புதிய பேரை இணைத்துக்கொள், அது இந்த பேரை சேர்த்துட்டீங்கன்னா அது உனக்கு சொந்தமாயிடும், அந்த பேரை அழிச்சிட்டுன்னா அது உனக்கு சொந்தமாயிடும். இத்தனை, அதாவது துர் ஆலோசனையை பிணைக்கும், அதற்கென்று இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அனுபவம் நான் சொல்லுகிறேன். ஒரே பெயர் தான், அதுல ஒரு எழுத்து மாறுது. இன்னைக்கு பாருங்க, இந்த நம்ம வாங்குற பொருட்கள்ல கூட அந்த ஒரு பிரபலமான பெயர், அந்த பிரபலமான பெயரை ஒரு எழுத்து மட்டும் அவர் மாத்துறாரு. அந்த கம்பெனி ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு எழுத்து மாறுது, ஸ்டைல், அந்த எல்லாமே, அந்த பேட்டர்ன் எல்லாமே ஒண்ணுதான், ஒரு எழுத்து மட்டும் மாறுது. அதே மாதிரி ஹோட்டல்ல கூட பாருங்க, ஒரே ஹோட்டல் பெயர் தான், ஆனால் ஒரு எழுத்து மட்டும் மாறும். ஏதோ ஒரு முன்னெழுத்து பின் எழுத்து. இதெல்லாம் துர் ஆலோசனையை பிணைக்கும் இதயம். அடுத்து, தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். இதை பண்றோமே, இதை நம்ம பின்னால பாதிக்குமே, நம்முடைய சந்ததி பாதிக்கப்படுமே, நம்முடைய குடும்பம் பாதிக்கப்படுமே, நம்முடைய தலைமுறை பாதிக்கப்படுமே. எத்தனையோ குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். எஸ்பெஷலி மன்னிக்க வேண்டும் சொல்வதற்காக, இந்த அரசு வேலைகளில் லஞ்சம் வாங்கி ஓய்வு பெற்றவர்கள் அனைவரை பார்த்திருக்கிறேன். அவருடைய பிள்ளைகள் அகால மரணம் அடைகிறார்கள். லஞ்சத்திலேயே பிறந்து லஞ்சத்திலே வாழ்ந்த அநேக அந்த அரசு துறையில் இருக்கிறவர்கள், அவருடைய சந்ததி ஒன்றும் இல்லாமல் போனது. திருமணமாகி 5 வருஷங்களிலே மகள் இறந்து போகிறாள். கேன்சர் வியாதி, பிள்ளைக்கு மூளை வளர்ச்சி இல்லை. இதெல்லாம் நான் சொல்லுங்க, அந்த கருத்து யாரும் குற்றப்படுத்த அல்ல, அதிகமாக அடுத்தவர்களை வஞ்சித்து ஏமாற்றி, அந்த தேவ பிள்ளைகளே திற சொல்கிறது, தேவன் அருவருக்கிற காரியங்கள். ஆங்கிலத்தில் God hates, எழுதப்பட்டது abomination. தேவனுக்கு அது அவமானமா? தேவன் அதை விரும்புவதில்லை. அபத்தம் பேசும் பொய் சாட்சி. நன்மை கிடைக்கிறது, இல்லாத ஒன்று இருப்பது போல, நான் பார்க்காத ஒன்று, கேட்காத ஒன்று, எனக்கு சம்மதம் இல்லாத ஒன்று, ஆனாலும் அதற்கு நான் சாட்சி. எத்தனை அப்படி பொய் சாட்சி இருக்குது இல்லையா? அவர் இல்லை. சாட்சி என்பது கண்டதும் கேட்டதும். அவர் காணவும் இல்லை, அவர் கேட்கவும் இல்லை, ஆனாலும் சாட்சி கொடுக்கிறார். சொல்கிறது, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணதல். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே,
தேவன் இந்த காரியங்களை அருவருக்கிறார். Be aware of it. இந்த எதிர்மறையான வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான சிந்தைகளையும் எண்ணங்களையும் உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய ஜெபம். திரும்ப சொல்லுகிறேன், எதிர்மறையான வார்த்தைகள் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான், நெகட்டிவா தான் இருக்கும். ஒருவேளை குத்துற மாதிரி இருக்கும், நீங்கள் விரும்பாத ஒன்றா இருக்கலாம். சர்க்கரை பந்தலில் தேன்மாறி பொழிந்தது போல இருக்காது. ஜனங்கள் ஆமே நல்லேலியா, ஆமே நல்லேலியா, ஆமேன்னு சொல்லணும். அப்படிதான் ஒரே சத்தம் ஆர்ப்பாட்டம். வீடு வாங்குவாய், கார் வாங்குவாய், பங்களா வாங்குவாய், ஆமேன் ஆமேன் ஆமேன். ஒன்றை திருத்து நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த வார்த்தைகள், இதுக்கு யாருக்கும் ஆமேன்னு சொல்ல மாட்டாங்க. இதற்கு ஆமேன், மேட்டுமையான கண், பொய்னாவு, ரத்தம் சிந்தும் கை, துர்வாரசனை பிணைக்கும் இதயம், தீங்கி செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, இப்படிலாம் சொன்னா நோபடி சே ஆமேன். யோசித்து பாருங்க, அந்த பிரசங்காரை முறைத்து பார்க்கும் ஒரு தன்மை. இந்த நாளிலே அன்பான தேவ பிள்ளைகளே, இப்ப நான் சொன்ன இந்த 6 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படாதபடி நம்மை காத்துக் கொள்ளுவோம். அது ஒருவேளை இருக்குமே, ஆனால் அன்பாலே அதை வெறுப்போம். தேவன் நேசிப்பதை நாம் நேசிப்போம், தேவன் வெறுப்பதை நாம் வெறுப்போம். ஒருவேளை இருக்கலாம், man is exempted. நாம் யாரும் பூரணமானவர்கள் அல்ல, நாம் எல்லாருமே பலவீனமானவர்கள் இருக்கலாம் சொன்ன இந்த காரியங்கள். ஆனால் அதிலிருந்து வெளியே வர முயற்சிப்போம், அதை வெறுப்போம். ஒன்று சொல்ல நம்புகிறேன், நீங்கள் ஒரு ஜன்னலை திறக்காத வரைக்கும் அந்த கதவு ஜன்னல் திறக்கப்படாது. நோ மேன் கேன் என்டர். என்றைக்கு வாசலை திறக்கிறோமோ அன்றைக்கு உள்ளே சத்துரு. எனவேதான் மிகுந்த ஜாக்கிரதையோடு மிகுந்த விழிப்போடு இருக்க உங்களை அன்பா கேட்கிறேன். திரும்ப சொல்ல விரும்புகிறேன், அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவன். திருமறை சொல்லுகிறது 1 யோவான் 4:16, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்ம அது உண்மை. தேவன் அதே தேவன் அன்பால் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். தேவன் ஒரு பக்கம் God is love, அதே தேவன் தண்டிக்கிற தேவனா இருக்கிறார். God of judgment. அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். அது திரும்ப 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 அந்த வார்த்தை சொல்லுகிறது. யாக்கோபு 4:6 கூட அவர் பெருமை உள்ளவர்களுக்கு ஏத்து நிற்கிறார். என்ன பெருமை? கரப்ஷன், இதுல குறை இல்லை, குற்றம் இல்லை. ஓகே, எல்லாருக்குள்ள இருக்கிற ஒரு சுபாவம் தான். ஐ எம் ஆல் ரைட், ஐ எம் ரைட், யூ ஆர் ராங். திரும்ப சொல்கிறேன், எங்கே பெருமை குடி கொள்ளுகிறதோ அங்கே தேவனுடைய எதிர்ப்பு இருக்கும். அடுத்த வார்த்தை, எங்கே தாழ்மை இருக்கிறதோ அங்கே கிருபை இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புடைய பிள்ளையே, எங்கே அந்த உடைந்த உள்ளம், நடுமுண்ட இதயம், இந்த பணிந்த ஆவி இன்னைக்கு இல்லையா? அடனம் தான் தேத்திருப்புகளை போல வணங்கா கழுத்து உள்ளவர்கள். அந்த என்னைக்கு அந்த வணங்கா கழுத்து இருக்கிறதோ அன்னைக்கு தேவனுடைய கிருபை இருக்காது, என்ற கோபாக்கினை மட்டுமே இருக்கும். தேவன் அன்புள்ளவர், இஸ் ரைட். அட் த சேம் டைம் இஸ் a God of consuming fire. அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். எனவே இந்த செய்தி கேட்கும் போது தாழ்மைப்படுங்கள், தேவன் உங்களை உயர்த்துவார். இந்த செய்தியை தொடர்ந்து கேளுங்கள். வேதம் சொல்கிறது, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், 1 Peter 5 கூட இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அந்த என்னைக்கு அந்த ரெசிஸ்டிங் அப்படிதான் இருப்பேன். நிறைய பேர் கீழ்ப்படிய மாட்டோம், வணங்க மாட்டோம். அதாவது தேவனுக்கு, ஊழியனுக்கு, ஊழிய வார்த்தைக்கு, ஊழியனுடைய திருச்சபை ஏற்றிருக்கிற மக்கள் ஏராளம். எவ்வளவு போராடினாலும் ஜெபத்திற்கு வாருங்கள், வேத பாடத்துக்கு வாருங்கள், ஆராதனைக்கு வாருங்கள். ரெசிஸ்ட். அவனுடைய விளைவு என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, எவ்வளவு எடுத்து நிற்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு எதிர்வினை ஆற்றப்படுவீர்கள். எனவேதான் திருமறை சொல்லுகிறது 1 Peter 5:6, நீங்கள் அவருடைய கரத்தில் அடங்கி இருங்கள். When God says something, obey that. அந்த கருத்துக்கு அடங்கி இருங்க, உங்களை உயர்த்துவார். தேவன் அருவருப்பதை நீங்கள் அருவருங்கள், தேவன் விரும்புவதை நீங்கள் விரும்புங்கள். தேவன் ஒருவனை விருக்கிறார் என்றால் அவன் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? இந்த வார்த்தை படிக்கிறேன், 6:16, கர்த்தர் வெறுக்கிறார். அப்படியானால் when God hates me, தேவன் வெறுக்கும் போது எப்படி நான் நன்மைகளை பெற முடியும்? ஒரு சின்ன கேள்வி, நீங்கள் நேசிக்கப்படுகிறவரா வெறுக்கப்படுகிறவரா? தேவன் அன்புள்ளவர், God loves. at the same time அவரிடத்துல இன்னொரு பக்கம் இருக்கிறது, God hates. 2 வார்த்தைகள், God loves and God hates. ஒரு சின்ன கேள்வி, உன் காரியங்கள், அதாவது
அவரை வெறுக்க செய்கிறதா, இல்லாவிட்டால் உன் காரியங்கள் உன்னிடத்தில் அன்பு வர செய்கிறதா? 2 பிள்ளைகள், ஒரு அன்பு கூறுகிறோம், ஒரு பிள்ளை இன்னொரு வெறுக்கிறோம். ஒரு தகப்பன் வயிற்று பிள்ளைகள் தான். அதற்கு என்ன காரணம்? அன்பு கூறுவதற்கு சில there are some qualities, வெறுப்பதற்கு there are some reason. அப்ப தேவன் வெறுப்பாரானால் சில காரணங்கள் உண்டு. நாம தான் காரணம் எல்லாம் ஒருத்தர் வெறுக்கிறோம். ஆனா தேவன் ஒரு வெறுக்கிறார் என்றால் there are some valid reasons. அவருக்கு மேலான காரணங்கள் உண்டு, மேலான நோக்கங்கள் உண்டு. தேவன் வெறுப்பதை நாம் வெறுப்போம். அதனாலே தேவன் எதை வெறுக்கிறார்? நேசிக்கிறார். ஆரம்பத்தில் சொன்னேன், பரிசுத்தத்தை நேசிக்கிறார், அசுத்தத்தை வெறுக்கிறார். தெய்வீகத்தை நேசிக்கிறார், உலகத்தை வெறுக்கிறார், அசுத்தத்தை வெறுக்கிறார். அதாவது அவருடைய அவர் நேசத்தை விரும்புகிறார். ஒரு சின்ன கேள்வி, வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் தட் யூ ஆர் லிவிங்? உங்க வாழ்க்கை எப்படிப்பட்டது? தரமான தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டா? ஒரு சின்ன கேள்வி. அன்பானவர்களே, தேவன் சொல்கிறார், அந்த வெறுப்பு என்பது, அந்த வெறுப்பு எங்க ஆரம்பித்ததுன்னா உணர்ச்சிகள்ல. It starts in the emotional. அப்ப தேவனுடைய உணர்ச்சிகளே நம்மை வெறுக்கிறது. அதாவது உங்க பெயரை பரலோகத்தை சொல்லும் போது தேவன் மகிழ வேண்டும். செப்பையார் சொல்லுகிறது, உன் அன்பு நிமித்தம் மகிழ்ந்திருப்பார். அன்பானவர்களே, நீங்கள் திரையிலே திறந்த வாசல் துதியொலி கீதங்கள் என்ற ஒரு பாடல் புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய ஒரு 773 பாடல்கள், புதிய பாடல்கள், பழைய பாடல் இருக்கிறது. சபையிலே பாடி கர்த்தரை ஆராதிக்க இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இது ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் அதை குறைந்த விலையிலே கொடுக்கிறோம். இந்த பாடல் உங்களுக்கு தேவையானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். இந்த கீழ்காணும் இந்த தொலைபேசிகளை எங்கள் தொடர்பு கொள்ளலாம். கூகுள் பே, அதில் நீங்கள் பணம் அனுப்பலாம். ஊழியர்களுக்கு அதில் சலுகைகள் உண்டு. நீங்கள் மொத்தமாக வாங்கும்போது அதை நாங்கள் உங்களுக்கு சலுகை செய்வோம். நீங்கள் பாடி கர்த்தரை மையப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஏறக்குறைய ஒரு 50,000 பிரதிகள் வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். திறந்த வாசல் துதியொலி கீதங்கள். தமிழ் பேசுகிற பல இடங்களிலே இந்த பாடல் பாடப்படுகிறது. பழைய புதிய பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். பாடி பரமனை மையப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்தில் நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலை தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம். பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை ஆராதனை நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். காட் பிளஸ் யூ. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65 பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.